அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் உழவன். நானும் உங்கள் வேலவன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி திரும்பவும் ரோலிங்னு அதே ஓட்டிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து கண்டென்ட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிகாஸ் என்ன ஒரு ரீசன்னா, நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா அந்த அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா எடுத்துட்டு போட முடியல. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லாவே நம்ம பண்ணை எப்படி மேக் பண்றது, ஃபுல்லாவே ஒரு பிசினஸ் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். நிறைய உங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இல்லைன்னா சொல்லல. நீங்களும் உங்க டவுட்ஸ் நிறைய கேட்டிருப்பீங்க. நானும் ஆன்சர் பண்ணியிருப்பேன். எவ்வளோ வீடியோ, எவ்வளோ கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 400, 450 வீடியோ இருக்கும். இந்த மாதிரி ஓரியன்டா இந்த பிசினஸ் ஓரியன்டாவே. இதுக்கு மேல சரி போதும். ஏன்னா ஒரு ஐடியான்னு போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபீல்டு மாத்தல, அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா மட்டும்தான் உங்களுக்கு தகவலை சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஃபீல்டு மாத்திருந்தா ஓகே. எனக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு தோணுனது அக்ரிகல்ச்சரை பத்தி வெளியில தெரிவிக்கணும் அப்படின்னு வந்தா தெரிவிச்சுட்டா போதும். ஓகேங்களா? இதுக்கு மேல நாம செல்ஃபா இவ்வளவு நாள் அக்ரிகல்ச்சர் தூக்கிட்டோம்னா, இதுக்கு மேல நாம கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லைஃப் தேவையானதை பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஓரியன்டா இருக்கும். ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டாவும் போகலாம். ஓகேங்களா? இந்த காலத்துல எது கொஞ்சம் டாப்ல இருக்குதோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஜாப் லைஃப் எப்படி போச்சுன்னு உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜாப் லைஃப்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப டைமிங்கும் சரி, அதில் இருக்கிற ப்ரெஷரும் சரி, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா போயிடுச்சு. சரி, அதெல்லாம் போக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? எல்லாமே இருந்து தான் ஆகும், கடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ நாள் இல்லாத அனுபவம் எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் வச்சுன்னு இந்த சேனல் நடத்திட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அதோட ஈஸி எதுவுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நானா பார்த்து செஞ்சது தான் இந்த சேனல் மேக் பண்ணி, ரன் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி நடத்திட்டு இருந்ததெல்லாம். ஆனா, அங்க வந்து நமக்கு வேலை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் தனி தனி நபர்கள் இருக்காங்க. நாம பாட்டுன்னு வேலைய செய்றோம். ஓகே, இதுதான் ஜாப். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வெளியில போனாவே இப்படிதான் இருக்கும். நாமளும் பல கம்பெனிகள் ஏறி இறங்கியாச்சு. ஒண்ணும் தெரியாத விஷயம் இல்ல. ஏன்னா, அப்பப்ப நெறைய வீடியோ அப்டேட்லயே தெரிஞ்சிருக்கும். அங்கங்க பிட்டு பிட்டா ஒரு இடத்துல இருந்திருப்பேன். அதிக நாள் லோக்கல் அப்படின்றனால இங்க இருந்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி அப்படின்றத பத்தி ஒண்ணு பேசிர்றேன். ஏன்னா, கன்சிஸ்டன்சி இல்லன்னா இந்த சேனல்ன்றது உங்களுக்கு ஒண்ணு இவ்வளோ சேனல் இருக்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. என்ன காரணம்னா, தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ குடுத்துட்டே இருந்தோம். இப்ப கொஞ்ச நாளா குடுக்குறதில்ல. அதனால தான் சேனல் வந்து ப்ரொமோஷன் ஆகுறதில்ல. அப்படியே ஒரு மாரி ஸ்டாப் ஆயி நிச்சுட்ருக்கு. இதுக்கு மேல கன்சிஸ்டன்சியா டெய்லி எவ்ரிடே ஒன் ஆஃப் த கன்டென்ட் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். எனக்கு எந்த கன்டென்ட் செட் ஆகும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரிங்களா? ஏன்னா, பர்சனலா எனக்கு சில ஐடியாஸ் இருக்கும். பட் உங்களோட ஐடியா எதுனா இருந்தா, "தம்பி நீ இது மாரி பேசுப்பா, இது மாரி கன்டென்ட் எடுத்து பேசுப்பா, இது மாரி எதுனா சொல்லுப்பா" அப்படின்னு தயவு செஞ்சு இந்த மாடுகள் பத்தின டவுட்டு இதெல்லாம் எனக்கு சத்தியமா போர் அடிச்சிருச்சு. அத தவிர புதுசா எதுனா உங்களுக்கு என்ன இது பண்ணி இவன் இத பண்ணானா இவனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் தான் கேட்கிறேன். எனக்கும் பல தாட்ஸ், பல ஐடியாக்கள் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க இல்லாம நான் இல்ல. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்லைங்களா? இந்த மாரி கன்டென்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? மறக்காம சொல்லிட்டு போங்க. ஏன்னா இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கை பிரச்சனைன்ற பாருங்க, இந்த சேனல் பிரச்சனை, கன்டென்ட் பிரச்சனை. ஓகேங்களா? அத வந்து சொல்லிட்டு போயிருங்க. ஓகே. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஜாப் ஓகே. அடுத்து நம்ப இப்ப பைக் ஒண்ணு புதுசா வாங்கியிருக்கோம். அதையுமே நானு வீடியோல ஃபோட்டோ காட்டுறேன். ஜாப் என்ன இது பைக் என்ன பர்ப்பஸ்க்கு வாங்குனோம்னா, நம்ப அப்பா நம்ப ஒர்க் வந்து பைக் இல்லாம செய்ய முடியாது. ஒ பைக் ரிலேட்டடான ஒர்க் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பாவும் கொஞ்சம் பூ எடுத்துட்டு போறது அது மாரி ஒர்க் இருக்கு. எலக்ட்ரிக் பைக் ஒண்ணு இருக்கு. பெட்ரோல் பைக் ஒண்ணு இருக்கு. ஆனாலும் எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல்ல அதிகபட்ச தொலைவு எடுத்துட்டு போ முடியாது. சரிங்களா? அதனால புதுசா ஒரு பைக் ஒண்ணு வாங்கியிருக்கோம். அதோட ஃபோட்டோவுமே காட்டுறேன். ஓகே. அடுத்து வேற என்ன நம்ம லைஃப்ல அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நார்மலா போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா ரொம்ப ரொம்ப அதிக நாளா ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் இங்க தான். ஏன்னா, இவ்வளோ நாள் எந்த வேலையிலும் இருந்ததில்ல. சரிங்களா? ஓகேங்க. மறக்காம கமெண்ட்ல என்னன்றத சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமாவது நம்ம எதுனா செஞ்சு பெருசா பெருசா எதனா செஞ்சிரலாம். ஓகேங்களா? ஓகேங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எதனா புதுசா முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்ப தர்மபுரி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா,
வெளிய தெரியணும். எப்படி சொல்றதுன்னா, அ ஒரு ஒரு ஆளும் அவங்களுக்குள்ள இருக்கிற எதுனா ஒண்ணு சம்திங் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதுல ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆகுங்க. ஏன்னா, இப்படியே இருந்தா எதுவும் மாறாது. எதுனா முயற்சி பண்ணா தான் எதுனா மாறுன்றத சொல்லி, இந்த பதிவ நிறைவு செஞ்சுக்கிறேன். ஓகே. அ கிரிஞ்சு மாரி இருக்குதுல்ல? எனக்கு அப்படிதான் இருக்குது. ஓகேங்க. இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த வேலவன். நன்றி, வணக்கம்.